வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தொடர்ச்சியாகவும் மழை பொழிவுகள் என்பது தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, கோடை வெப்பமழை, வெப்பச்சலன மழை என்றெல்லாம் தொடர்ந்து மழை பொழிவுகள் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் மாநில அளவில் இந்த மழை பாதிப்புகளால் உண்டாகிற நோய்கள், குறிப்பாக டெங்கு, அதேபோல் மழைக்கால தொற்று நோய்களாக இருக்கிற வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, மஞ்சள் காமாலை, எலிக்காய்ச்சல் மற்றும் உன்னிக்காய்ச்சல் போன்ற பருவகால நோய்கள் பரவாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மாநில அளவிலான டெங்கு மற்றும் தொற்று நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர், மாஸ் செக்ரட்டரி, பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர், அதேபோல் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் ஆணையர், NHM MD, TNPHSC, TNMSC, அதேபோல் இந்திய மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்களும், மாவட்ட வாரியாக இருந்து இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், கல்லூரி முதல்வர்கள் என்று ஒரு 400க்கும் மேற்பட்ட உயர் அலுவலர்கள் கலந்து கொண்ட கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இன்று ஒரு நாள் முழுவதும் இந்த கூட்டம் இங்கே நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இந்த வடகிழக்கு பருவமழையின் போது இந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்னவெல்லாம் எடுப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் கலந்து ஆலோசனை செய்யப்படவிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஆண்டுக்கான பாதிப்பு என்பது, டெங்கு பாதிப்பு என்பது 11,743. 11,743 பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இறப்புகளை பொறுத்தவரை 4 எண்ணிக்கையில் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் குறிப்பாக 2012 66 இறப்புகளும், 2017 65 இறப்புகளும், இவை 2 ஆண்டுகளில்தான் அதிகபட்சமான இறப்புகள் என்பது பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து இந்த டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களை பட்டியலில் இணைப்பது என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக அந்த பணிகள் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த ஆண்டு இதுவரை 11,000க்கும் மேற்பட்டவர்களுக்குரிய அந்த பாதிப்புகள் கண்டறியப்பட்டு உயிரிழப்புகள் என்பது குறைய தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4,676 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை கண்காணிக்கும் பணியினை இந்த துறை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது.